குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம 12th வந்து 11th லெசனில் ஈத்தர் டாபிக் பார்க்க போகிறோம். ஈத்தர்ஸ் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஜென்ரலான ஃபார்முலா என்னென்னா எப்படி இருக்குன்னா, ஆர் பாண்டு ஓ பாண்டு ஆர். இந்த ஆர் ஓ மேலே வந்து லோன் பெர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், தனித்த இணைதிறன் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இதில் இந்த ஃபார்முலா எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, CnH2n+2O. இந்த ஃபார்முலா வச்சு தான் நமக்கு இது கிடைக்கிது. ஆர் பாண்டு ஓ பாண்டு ஆர். இது மைனஸில் ஆர் பாண்டு, இது வந்து பாண்டு, இது ஓ ஆக்சிஜன், இது வந்து ஆர். இந்த இடத்துல ஆறுங்கிறது என்ன அப்படின்னா அல்கைல் குரூப், அல்கைல் தொகுதி அல்லது அரைல் தொகுதி, அரைல் குரூப்ஸ். அப்போ ஆர் மேபி என்னவாக இருக்கும், அல்கைலாகவும் இருக்கும் அரைலாகவும் இருக்கும். அல்கைல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அல்கைல் அப்படின்னா இதில் மெத்தில் CH3, எத்தில் CH3 CH2, இதெல்லாம் என்னதுன்னா அல்கைல் குரூப்ஸ். அப்போ இந்தமாரி குரூப் வந்து ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகிருக்கும். ரெண்டு சைடுமே ஆக்சிஜன் கூட போத் சைடுமே என்ன இந்தமாதிரி குரூப் அட்டாச் ஆகிருக்கு. இந்தமாதிரி குரூப் அட்டாச் ஆகிடுச்சுன்னா அது வந்து அலிஃபேட்டிக் ஈத்தர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆக்சிஜனுடன் ரெண்டு பக்கமுமே எய்தர் சைடில் அல்கைல் குரூப். வேறு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜனுடன் இந்த பக்கம் ஒரு அல்கைல் மெத்தில் தொகுதி, இந்த பக்கம் ஒரு மெத்தில். அப்போ இப்படி அமைஞ்சிருச்சுன்னா இது வந்து ஒரு ஈத்தர். இதுக்கு ஈத்தருக்கு பேர் அலிஃபேட்டிக் ஈத்தர். ஓகே, சரி. இன்னொரு ஈத்தர் வந்து அரோமேட்டிக் ஈத்தர். அரோமேட்டிக் ஈத்தர் அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆக்சிஜனுடன் வந்து ரெண்டு சைடுமே ஃபினைல் தொகுதி C6H5 C6H5 இப்படி இருந்தால் அரோமேட்டிக் ஈத்தர். அல்லது இதுக்கு பதிலாக CH3 இருந்தாலுமே, இப்படி இருந்தாலும் இது அரோமேட்டிக் ஈத்தர் தான். அப்போ இந்த பென்சின் ரிங் போட்டு இருக்குதுல்ல, இப்படி குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா ஈத்தருடன் ஆக்சிஜனுடன், அது வந்து அரோமேட்டிக் ஈத்தர். சார் இங்கே பென்சின் குரூப் இருக்குதுங்க சார், இங்கே அலிஃபேட்டிக் குரூப் இருக்குதுங்க சார், அப்போ எதுங்க சார் நம்ம வந்து இதை அரோமேட்டிக் ஈத்தர்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒரு ஃபினைல் குரூப் இருந்தாவே அது வந்து என்ன அப்படின்னா அரோமேட்டிக் ஈத்தர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஆக்சிஜனோட வந்து அல்கைல் குரூப்பும் அட்டாச் ஆகிருக்கும், அரைல் குரூப்பும் அட்டாச் ஆகிருக்கும். அல்கைல் குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து அலிஃபேட்டிக் ஈத்தர். ரிங் ஸ்ட்ரக்சர், அதாவது பென்சின் ரிங் ஸ்ட்ரக்சர் CCH5 அந்த மாதிரி குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து அரோமேட்டிக் ஈத்தர். சரி, எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஈத்தர் ஆர் கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இன் விச் an oxygen atom is connected to alkyl or aryl group or bond OR. இதான் எழுதி காமிச்சேன். அப்போ ஈத்தர் எப்படி நம்ம இரண்டு அல்கைல் அல்லது அரைல் தொகுதிகள் ஒரு ஆக்சிஜனுடன் 2 அல்கைல் குரூப்போ அல்லது 2 அரைல் குரூப்போ ஆக்சிஜன் ஆட்டத்துடன் என்ன பண்ண இருக்கும், கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி கனெக்ட் ஆகிருக்க இந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் ஈத்தர்ஸ். அப்போ ஈத்தர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், ஆக்சிஜனுடன் 2 அல்கைல் குரூப்போ அல்லது அரைல் குரூப்போ அட்டாச் ஆகிருக்கும். சரி, ஈத்தர் can be classified as a derivative of hydrocarbon. ஈத்தரை நம்ம எப்படி டெரிவேட் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து டெரிவேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், மீத்தேன்ஸ் ஹைட்ரோகார்பன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லிக்கலாம், மீத்தேன் சொல்லலாமா, CH4. இந்த CH4 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா CH3 பாண்ட் CH3 பாண்ட் Hன்னு எழுதிக்கலாமா, மீத்தேன். இது ஹைட்ரோகார்பனா. இதில் வந்து ஒரு ஹைட்ரஜனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை நீக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அந்த ஓஆர் கூட நம்ம அட்டாச் பண்ணணும். அல்காக்சி, இது அல்காக்சின் தொகுதி. இது அல்காக்சி கூட வந்து இந்த CH3 நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், என்ன கிடைச்சிடும், நமக்கு ஈத்தர் ஃபார்முலா கிடைச்சிடும் நமக்கு.
அப்போ இந்த பேர் இருக்குன்னு அலிஃபேட்டிக் ஈத்தர். சரி, இது நல்லா பார்த்துக்குங்க. இதனுடைய வந்து அலிஃபேட்டிக் ஈத்தருக்கான ஜென்ரல் ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கான், CnH2n+2O. இப்போ எக்ஸாம்பிள் வந்து CnH2n+2O. இந்த இதில் நாம் n = நம்ம 2ன்னு கொடுக்குறோம். ஏன் n = 1ன்னு கொடுக்கல அப்படின்னா, n = 1ன்னு கொடுத்தா நம்ம கார்பன் ஆட்டம் 1 தான் வருது. அப்போ ஆக்சிஜன் சுற்றி கார்பன் ஆட்டம் 2 அல்லது அதுக்கு மேலே இருந்தால் தான் ஈத்தர் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ n = 1ன்னு கொடுக்க முடியாது அந்த ஃபார்முலாவில். அப்போ n = 2ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், என்னங்கிறத 2 கொடுத்தீங்கன்னா C2H2 × 2 +2 அப்புறம் ஓன்னு இருக்கும். அப்போ மொத்தமாக எவ்வளோ கார்பன் இருக்கும் அப்படின்னா C2H6O அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, C2H6O அப்படின்னு கிடைக்கும். இதில் இந்த காம்பவுண்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எழுதி காமிக்கிறோம் பாருங்கள். C2H6O இந்த காம்பவுண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் ஆட்டத்தை போட்டுக்குங்க, பாண்ட் போட்டுங்க, இந்த பக்கம் ஒரு கார்பன், இந்த பக்கம் ஒரு கார்பன் போட்டுங்க. அப்போ 2 கார்பன் பேலன்ஸ் ஆச்சா, ஆக்சிஜனும் போட்டாச்சு. மீதி எத்தனை H இருக்குது, 6 H இருக்குது. அப்போ இந்த கார்பன் கூட 3 H கொடுங்க, இந்த கார்பன் கூட 3 H கொடுங்க. அப்போ என்னது, இது ஒரு அல்கைல் குரூப், இது ஒரு அல்கைல் குரூப். ஸோ இப்படி தான் நம்ம ஈத்தர் நம்ம வந்து ஈத்தர் நமக்கு வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு இந்த ஃபார்முலா வச்சு அப்படின்னு. சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது ஈத்தர்ஸ். இதில் ஈத்தரை நம்ம வந்து 2 விதமாக என்ன பண்ணால் பிரிக்கலாம். ஈத்தர்ஸ் வந்து 2 விதமாக பிரிக்கலாம். சிம்பிள் ஈத்தர், இன்னொன்று வந்து மிக்ஸ்டு ஈத்தர். இது நல்லா கவனிங்க. சிம்பிள் ஈத்தர் அப்படின்னா என்னென்னா, போத் அல்கைல் அரைல் குரூப் அட்டாச்ட் டு த ஆக்சிஜன் ஆட்டம் ஆர் சேம். இப்போ ஆக்சிஜன் ஆட்டத்தை கூட 2 சைடும் அட்டாச் ஆகிருக்கிற அல்கைல் குரூப்பாக இருந்தாலும் சரி. அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். இந்த ஆக்சிஜன் கூட இந்த பக்கமும் ஒரு CH3, இந்த பக்கம் ஒரு CH3, இது அல்கைல். இங்கே பாருங்கள், இந்த ஆக்சிஜன் கூட என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு அரைல் குரூப்பு, இந்த பக்கம் ஒரு அரைல் குரூப், ரெண்டுமே எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ ஆக்சிஜன் ஆட்டத்தை கூட 2 சைடும் அட்டாச் ஆகிருக்கிற அல்கைல் குரூப்பாக இருந்தாலும் சரி, அரைல் குரூப்பாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் ஈத்தர். அப்போ சிம்பிள் ஈத்தர்னா என்ன அர்த்தம், அல்கைல் குரூப்போ அல்லது அரைல் குரூப்போ அட்டாச் டு ஆக்சிஜன் ஆட்டம் ஆர் த சேம். ஆக்சிஜன் ஆட்டத்தை கூட 2 சைடுமே அல்கைல் குரூப் ஒரே மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது அரைல் குரூப் 2 ஒரே மாதிரி இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் வந்து சிம்பிள் ஈத்தர், எளிய ஈத்தர். எளிய ஈத்தர் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சிஜன் அணுவுடன் இரண்டு பக்கமும் ஒரே மாதிரியான அல்கைல் தொகுதியோ அல்லது ஒரே மாதிரியான அரைல் தொகுதியோ அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து எளிய ஈத்தர். ஓகே, இன்னொன்று பாருங்கள், மிக்ஸ்டு ஈத்தர் பார்க்கலாமா. மிக்ஸ்டு ஈத்தரில் பார்த்துருங்க, இந்த பக்கம் ஒரு CH3 இருக்குது, இந்த பக்கம் என்ன பண்ணுது அப்படின்னா CH3 CH3. அப்போ இந்த பக்கம் கார்பன் ஆட்டம் 1 இருக்குது, இந்த பக்கம் 3 இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, அப்போ இது எனக்கு என்ன மிக்ஸ்டு ஈத்தர். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த பக்கம் ஆக்சிஜன் ஆட்டத்தை கூட இந்த பக்கம் CH3 இருக்குது, இந்த பக்கம் அரைல் தொகுதி இருக்குது. அப்போ இது எனக்குன்னா மிக்ஸ்டு ஈத்தர், கலப்பின ஈத்தர். அப்போ கலப்பின ஈத்தர் என்ன அர்த்தம், ஆக்சிஜன் ஆட்டத்தோட 2 சைடும் அட்டாச் ஆகிருக்கிற அல்கைல் குரூப்பு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது சிம்பிள் ஈத்தர். ஆக்சிஜன் ஆட்டத்தோட 2 பக்கம் அட்டாச் ஆகிருக்கிற குரூப் வந்து வெவ்வேறு தொகுதி வந்து வெவ்வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கலப்பின ஈத்தர் அல்லது மிக்ஸ்டு ஈத்தர் அப்படின்ட்டு. இப்போ இது ஒரு 2 மார்க்கில் கொஸ்டின். சிம்பிள் ஈத்தர் என்றால் என்ன, எக்ஸாம்பிள் கொடுங்க. மிக்ஸ்டு ஈத்தர் என்றால் என்ன, ஒரு எக்ஸாம்பிள். வாட் ஆர் சிம்பிள் ஈத்தர், கிவன் எக்ஸாம்பிள். வாட் ஆர் மிக்ஸ்டு ஈத்தர், கிவன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்பான். அப்போ மிக்ஸ்டு ஈத்தர்னால் இதை ஃபுல்லாக எழுதுங்க. சிம்பிள் ஈத்தர் அப்படின்னா எளிய ஈத்தர் அப்படின்னா இது முழுசும் எழுதிருங்க. ஓகே ஓகே அதுக்கு அடுத்தது இந்த லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் வந்து இதுதான். இந்த கொஸ்டின் தான் என்ன பண்ண அப்படின்னா பப்ளிக்கில் கேட்டான், இன்னோவேட்டிவாக கேட்டான். இப்போ ஈத்தரில் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு
ஆல்கைல் குரூப், இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் குரூப், மிடில் வந்து ஆக்சிஜன் இருக்குதா. இந்த ஆக்சிஜன் மீது வந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இங்கே ஒரு தனித்த எலக்ட்ரான், இது ஒரு தனித்த எலக்ட்ரான், இது ஒரு தனித்த எலக்ட்ரான். இப்போ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈத்தரல் ஆக்சிஜன் விச் இஸ் அட்டாச்ட் டு ஆல்கைல் குரூப். இப்போ இந்த ஈத்தரில் இருக்கிற இந்த ஆக்சிஜனோட வந்து இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் குரூப், இந்த ஆல்கைல் குரூப்பும் ரெண்டும் சேமாக இருக்குது. விச் இஸ் சிமிலர் டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் OH குரூப் ஆஃப் ஆல்கால். இப்போ இந்த குரூப் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் CH3 பாண்ட் O பாண்ட் H. அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஆல்காலில் இருக்கிற இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கிற இந்த OH மாரியே தான் இருக்குது அப்படின்னு. அப்போ ஆல்கால் இருக்கிற OH இந்த குரூப் எப்படி இருக்குதோ அதேமாரி தான் இந்த ஈத்தரில் இருக்கிற இந்த குரூப்பும் இப்படி இதோட ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆக்சிஜன் ஆட்டத்துக்குடைய ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னு, இந்த ஆக்சிஜன் வந்து என்ன இனக்கலப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டால் sp3 ஹைபிரிடைசேஷன் இருக்குது. இந்த sp3 ஹைபிரிடைசேஷன் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் இந்த கார்பன் இருக்கிற இந்த கார்பன் ஆட்டத்தோடைய இந்த கார்பன் ஆட்டத்திற்குள்ள அந்த கார்பன் ஆட்டமும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஓவர்லேப் ஆகுது. ஓவர்லேப் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கு இடையில் வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகுதுல, அது சிக்மா பிணைப்பு. எப்படி சிக்மா பிணைப்பு ஆகுது? இந்த ஆக்சிஜன் ஆட்டத்தில் இருக்கிற இந்த ஈத்தரில் இருக்கிற ஆக்சிஜன் ஆட்டம் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன், sp3 இனக்கலப்படைந்த ஆர்பிட். அதுவும் இந்த கார்பன் இருக்குல்ல, அந்த கார்பனும் இந்த கார்பன் ஆட்டமும் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அதாவது நேர்கோட்டில் மேற்பொருந்தி, அதாவது லீனியராக மேற்பொருந்தி என்ன ஃபார்ம் ஆகுது, நமக்கு வந்து CO பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த CO பாண்ட் தான் சிக்மா பாண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, இப்போ இன்னொன்று பாருங்கள். இதில் CO பாண்ட் C அப்படின்னு இருக்குதா, இது C, இது O, இது C. அப்போ இந்த பாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் பாண்ட் இஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் தென் டெட்ராஹெட்ரல். டெட்ராஹெட்ரலில் வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டு காமிக்கிறோம் பாருங்கள். C இல்லை ஏதோ ராட்டை வச்சுக்கலாம், C ஒன்று, மீத்தேன்னு வச்சுக்கலாம், H H H H. இது 4 நம்ம வந்து இணைச்சி பார்த்தோம்னா டெட்ராஹெட்ரல் ஷேப் ஆகும். இப்போ வந்து 4 ஆங்கிள்ஸ் இருக்குல்ல, 1 2 3 4. அப்போ இது 360 டிகிரி பை 4ஆல் வகுங்க. அப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 109.5 டிகிரி கிடைக்கும். ஓகே. இப்போ இதனோட ஆங்கிள்ஸை விட இதனுடைய ஆங்கிள்ஸ் இருக்கிற ஆக்சிஜனோட ஆங்கிள்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஆல்கைல் குரூப் இருக்குல்ல, இங்கேயும் ஆல்கைல் குரூப் இருக்குல்ல, இங்கேயும் என்ன இருக்குது, ஆல்கைல் குரூப் இருக்குதா. நம்ம இந்த CH3 இந்த CH3 ஆல்கைல் குரூப்பில் இருக்கிற 2 பல்கைல் ஆல்கைல் குரூப், 2 பெரிய ஆல்கைல் குரூப் இருக்குது. அதுக்கிடையில் என்ன பண்ணும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ரிப்பல்சிவ் விலக்கு விசை வந்து இருக்கும். அந்த விலக்கு விசையின் காரணமாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் பாண்ட் ஆங்கிள்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ இருக்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் அப்படின்னு பாருங்கள். இந்த 2 ஆக்சிஜன், இது கார்பன் வந்து சென்ட்ரல் ஆட்டத்தில் இருக்குது, மிடில் இருக்குது. இந்த ஆக்சிஜன் வந்து சென்ட்ரல் ஆட்டத்தில் இருக்குது, இந்த கார்பன் வந்து எண்டில் இருக்குது. அப்போ எதுக்கு ஆக்சிஜன் ஆட்டம் அதிகம், எதுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகம் அப்படின்னா கார்பனை விட ஆக்சிஜனுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், எலக்ட்ரான் கவரும் தன்மை அதிகம். அப்போ இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான், இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை இது என்ன பண்ணும், இந்த சைடு வந்து அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். அப்போ எந்த சைடு அட்ராக்ட் பண்ணி இழுக்கும் அப்படின்னா அப்போ இந்த ஆக்சிஜன் பக்கம் வந்து அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். அப்போ இழுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான் இது ஆக்சிஜன் நோக்கி மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும் பொழுது இங்கேயும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இங்கேயும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்
தனித்த இணை எலக்ட்ரானுக்கு இடையே விலக்கு விசை அதிகமாக இருக்கும். விலக்கு விசை அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பாண்ட் ஆங்கிள்ஸ் வந்து இதனோட பாண்ட் ஆங்கிள்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ்பென்ஷன் விரிவடையும். அப்போ இதுக்கு இந்த சீக்கிரத்தில் பாண்ட் ஆங்கிள் என்ன பண்ணும், விரிவடையும். அப்போ விரிவடையும் போது என்ன பண்ணும், டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆங்கிளை விட இதனுடைய பாண்ட் ஆங்கிள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டினா ஸ்லைட்லி கிரேட்டர் தென், கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 109.5 விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எவ்வளோன்னா இவ்வளோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டு இது கடைசி இந்த ஒரு இதுக்கு எப்படி தான் மார்க் கொடுத்துருந்தாங்க, இது என்ன காரணம் ரீசன் அப்படின்னு கேட்டிருந்தானுங்க. ஏன் வந்து இப்படி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தானுங்க. அதுக்கு ஒரு மார்க்கு. மீதிக்கிற இந்த பாயிண்ட் எல்லாமே எழுதி இந்த டயக்ராம் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மார்க் கொடுத்தாங்க. அப்போ 2 மார்க் கொஸ்டினில் கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அப்படின்னு அப்போ எல்லா பாயிண்ட்டுமே நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக எழுதணும். அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அலாட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஆன்சர் கீழே வந்து எப்படி இப்போ எந்த பாயிண்ட்டுக்கு மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்கண்ணா. அப்போ நம்ம எல்லா பாயிண்ட்டும் எழுதணும்னா எல்லா பாயிண்ட்டுக்கு அப்படின்னா எல்லா பாயிண்ட்டும் எழுதிட்டோம்னா அவங்க எதுக்கு மார்க் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கடுத்தது எப்படி பெயர் வைக்கிறோம், ஐயூப்புக்கு ஈத்தருக்கு நம்ம வந்து ஐயூபேக் பெயரில் எப்படி பெயர் வைக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். எப்படி பெயர் வைக்க அப்படின்னா ஈத்தருக்கு பெயர் வைக்கும் பொழுது ஒரு காம்பவுண்ட் எழுதிட்டு பெயர் வைக்கும்போது ப்ரிஃபிக்ஸ் வித்து பொசிஷன் நம்பர் ரூட் வேர்ட்ஸ் எழுதிக்கிங்க, ப்ரைமரி சஃபிக்ஸ் எழுதிக்கிங்க, செகண்டரி சஃபிக்ஸ் எழுதிக்கிங்க. இது என்ன பண்ணுறதுங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் வித் பொசிஷன் நம்பர் அப்படின்னா முன்னெட்டு, அதாவது முன்னெட்டு நம்மனா முன்னாடி இடமைப்பு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம குறித்து காமிக்கணும். ரூட் வேர்ட்ஸ் அப்படின்னா எத்தனை கார்பன் இருக்குது, ஒரு கார்பன் தான் மீத்து, 2 கார்பன் தான் ஈத்து, அதுமாரி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அப்போ அதுக்கு பேர் வைக்கணும். பிரைமரி சஃபிக்ஸ் அப்படின்னா முதன்மை பின்னெட்டுனா பின்னாடி சேர்த்துறது. செகண்டரி சஃபிக்ஸ்னா 2ஆம் நிலை பின்னெட்டு. இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம பேர் வைக்கணும். இப்போ கார்பன் வந்து இந்த ஆக்சிஜன் ஆட்டம் வந்து எந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த கார்பன் 2 பக்கம் கார்பன் ஆட்டம் இருக்குது, ஆக்சிஜனுக்கு இருக்குது. ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு 2 பக்கமும் கார்பன் ஆட்டம் இருக்குது. எந்த சைடில் கார்பன் ஆட்டம் கம்மியாக இருக்குதோ அந்த சைடில் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஆக்சிஜன் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த இதில் பாருங்கள் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னா எந்த பக்கம் வேணாலும் ஜாயிண்ட் ஆகிக்கலாம். அப்போ இந்த ஓ வந்து இந்த பக்கமும் ஜாயிண்ட் ஆகிக்கலாம், இந்த பக்கமும் ஜாயிண்ட் ஆகிக்கலாம். ஏன்னா 2 சைட்லேயும் கார்பன் ஆட்டம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகே. இப்போ இதில் பாருங்கள் எந்த பக்கம் கார்பன் ஆட்டம் ஜாயிண்ட் ஆக்சிஜன் ஆட்டம் எந்த பக்கம் கார்பன், இந்த CH3O கூட தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் ஜாயிண்ட் ஆகும். அப்போ இந்த பக்கம் ஜாயிண்ட் ஆகாது. அப்போ எந்த சைடில் கார்பன் ஆட்டம் கம்மியாக இருக்குதோ அந்த சைடில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் சேரும். அப்படி சேர்ந்ததுக்கு பேர் என்ன பேருன்னா மீத்தாக்சின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். அப்போ இது இந்த பக்கம் ஜாயிண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாமா. அப்போ CH3க்கு பேர் மீத்தேன், அது கூட ஆக்சிஜன் சேருது. CH3 பாண்ட் O இருக்குதா. அப்போ இதுக்கு பேர் மீத்தாக்சி. மீத்தேன் ஒரு கார்பனுக்கான மீத்தேன், இதுக்கு பேர் ஆக்சி, மீத்தாக்சி. அப்போ இதுக்கு மீத்தாக்சின்னு கொடுத்துருப்பாங்க. மீதி இன்னொரு கார்பன் இருக்குதா, இன்னொரு கார்பன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒரே ஒரு கார்பன் இருந்தால் அதுக்கு பேர் ரூட் பெர்சன், அது மீத்து. அப்போ இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் பாண்ட் எப்படி இருக்குது, சிங்கிளாக தானே இருக்குது. அப்போ ஏன்னு சொல்லணும். அப்போ ஏன். அப்போ இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா மீத்தாக்சி மீத்தேன். முழுசாக சேர்த்து சொல்லிடணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காம்பவுண்டுக்கு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த ஆக்சிஜன் ஆட்டம் எந்த சைடில் சேரும், இந்த பக்கம் கார்பன் ஆட்டம் 3 இருக்குது, இந்த பக்கம் கார்பன் ஆட்டம் 1 இருக்குது. அப்போ இந்த பக்கம் தான் சேரும். அப்போ இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா இப்போ இந்த பக்கம் கார்பன் ஆட்டம் 3 இருக்குதா. அப்போ இந்த கார்பனை ஃபஸ்ட்டு கார்பன் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் செகண்ட் கார்பன் வச்சுக்கோங்க, இதை தேர்ட் கார்பன் வச்சுக்கோங்க. செகண்ட் கார்பனில் என்ன அட்டாச் ஆகிருக்குது, CH3O. அப்போ அதுக்கு பேர் என்ன பேர், மீத்தாக்சி. ஏன் 2 மீத்தாக்சின்னு போடுறோம், இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். அப்போ செகண்ட் கார்பனில் CH3O அட்டாச் ஆகிருக்கனால 2 மீத்தாக்சி. ஓகே. மீதி எத்தனை கார்பன் இந்த பக்கம் என்னணும், 1 2 3. அப்போ 3 கார்பன் இருந்தால் ரூட் வேர்ட்ஸு ப்ரோப்பு. அப்போ கார்பனுடைய பாண்ட் எப்படி இருக்குது, பிணைப்பு எப்படி இருக்குது, சிங்கிள் பாண்ட் ஒற்றை பிணைப்பு தான் இருக்குது. அப்போ நிறைவுற்றதுனால என்னன்னு சொல்லணும், சேச்சுரேட்னால ஏன்னு சொல்லணும். அப்போ பேர் என்ன பேர், 2 மீத்தாக்சி ப்ரோப்பேன். ஓகே. இப்போ இந்த காம்பவுண்டுக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த பக்கம் எந்த பக்கத்தில் கார்பன்ஸ் அட்டாச் ஆயிரும்,
இந்த ஆக்சிஜன் வந்து எந்த பக்கம் எந்த கார்பன் கூட அட்டாச் ஆகும், அப்போ இந்த பக்கம் தான் அட்டாச் ஆகும். அப்போ இதில் எத்தனை கார்பன் இருக்குது, லீனியராக நம்ம எண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக பிரான்ச்சை நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட் கார்பனாக தான் எண்ணணும், பிரான்ச் எண்ணக்கூடாது. இது ஃபஸ்ட்டு கார்பன், செகண்டு, தேர்ட், இப்படி என்னாலும் 3 தான் வரும். 1 2 3 இப்படி என்னாலும் 3 தான் வரும். இப்போ எப்படி போனாலும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகணும், இல்லை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இப்படி வந்து இப்படி போய் இப்படி போகணும். இப்படி போயிட்டு இப்படி கார்பன் எண்ணக்கூடாது. இப்படி போயிட்டு இப்படி கார்பன் எண்ணக்கூடாது. எப்படி போனாலுமே என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக தான் போகிற மாதிரி எண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எத்தனை இதில் கார்பன் இருக்குது அப்படின்னு கேட்டால், இதில் ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன் வச்சுக்கோங்க. அப்போ செகண்ட் கார்பன் என்னென்ன அட்டாச் இருக்குது, மீத்தாக்சி அட்டாச் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் 2-மீத்தாக்சி. மறுபடியும் இன்னொரு செகண்ட் கார்பனில் என்ன அட்டாச் இருக்குது, மெத்தில். அப்போ 2-மெத்தில். ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் பேர் வச்சாச்சு, இதுக்கும் பேர் வச்சாச்சு, இதுக்கும் பேர் வச்சாச்சு. மீதி இருக்கிற எத்தனை கார்பன் இருக்குது, இங்கே 1 2 3 கார்பன். அப்புறம் இப்போ கார்பன் பாண்ட் சிங்கிள் ஆகிறதுனால ஏன். அப்போ என்ன பேர், 2-மெத்தில், 2-மீத்தாக்சி, 2-மெத்தில் ப்ரோப்பேன் அப்படிங்கிறது இது பேர். முழுசாக சேர்த்து சொல்லிடணும். ஓகே, அதுக்கு அடுத்தது இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல இந்த பக்கம் கார்பன் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் 1 தான் இருக்குது. அப்போ எந்த பக்கம் சேரும், இந்த பக்கம் தான் சேரும். அப்போ இதுக்கு பேர் என்ன பேர், மீத்தாக்சி. இதுக்கு பேர் என்ன, பென்சீன். அப்போ CCH5 அது கூட அந்த ஓர் ஜாயிண்ட் ஆகுதுனால, இப்போ அதில் ஒரு ஹைட்ரஜன் நீக்கி அது ஓர் ஜாயிண்ட் ஆகுதுனால அது பேர் பென்சீன் அர்த்தம். அப்போ மீத்தாக்சி பென்சீன். அல்லது இதுக்கு பேர் வந்து காமன் நேம் வந்து அனிசோல். அப்போ இந்த பென்சீன் ரிங் போட்டு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ளுக்குள்ள ரவுண்ட் போட்டு மேலே வந்து OCH3 இப்படி இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன பேர், மீத்தாக்சி பென்சீன் தான். அல்லது இதுக்கு பேர் அனிசோல். காமன் நேம் என்ன பேர், பொதுவான பேர் என்ன, அனிசோல். நல்லா நேம் வச்சுங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த சைடில் ஆக்சிஜன் சேரும். அப்போ அதுக்கு பேர் என்ன பேர், என்னன்னா மீத்தாக்சி. இதுக்கு பேர் பென்சீன், அனிசோல் சொல்லிடுச்சு. அதுக்கு அடுத்தது இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் சேரும், இந்த பக்கம் 6 கார்பன், இந்த பக்கம் வந்து எத்தனை கார்பன், இந்த பக்கம் 2 கார்பன். அப்போ எங்கே சேரும், இந்த பக்கம் தான் சேரும். அப்போ இதுக்கு பேர் என்ன பண்ண, ஈத்தேன். இப்போ ஆக்சி, அப்போ ஈத்தாக்சி. இதுக்கு பேர் பென்சீன். அப்போ இதுக்கு பேர் வந்து பினட்டோல்ஸ் கூட பொதுவான பேர் என்னன்னா பினட்டோல், காமன் நேமு. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த காம்பவுண்டுக்கு நேமு, இந்த காம்பவுண்டு எந்த பக்கம் சேரும், எந்த பக்கம் ரெண்டுமே ஒரே சைடில் இருக்குது, அப்போ எந்த பக்கம் சேர்த்திக்கலாம். அப்போ இதுக்கு பேர் இப்படி கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த ஓ வந்து இந்த பக்கம் ஒரு கார்பன் பக்கம் சேர்ந்துச்சுன்னா இது பேர் ஃபீனாக்சி, இந்த பக்கம் பேருக்கு பென்சீன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது எந்த பக்கம் சேரும் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பக்கம் கார்பன் எண்ணிக்கை வந்து 7 இருக்குது, CH2 அதை 6 டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் CH3 ஆட் ஆகிருக்குது. அப்போ இந்த பக்கம் மொத்தமாக 7 கார்பன். இப்போ இந்த பக்கம் ஓ வந்து சேராது, அப்போ இந்த பக்கம் 6 தான் இருக்குது, அந்த பக்கம் சேரும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்த பக்கம் தான் என்ன பண்ணும், ஆக்சிஜன் சேரும். அப்போ இதுக்கு பேர் என்னன்னா 1-ஃபீனாக்சி. இந்த பக்கம் எத்தனை கார்பன் இருக்குது, 7 கார்பன் இருக்குது. அப்போ 7க்கு பேர் ஹெப்ட்டு, கார்பன் சேச்சுரேட் எடுக்கிறனால ஏன். அப்போ 1-ஃபீனாக்சி ஹெப்டேன். ஓகே, அதேமாதிரி இந்த காம்பவுண்டுக்கு அதேமாதிரி தான். இந்த பக்கம் 1 2 3 4, இந்த பக்கம் 4 கார்பன் தான் இருக்குது, இந்த பக்கம் 6 கார்பன் இருக்குது. அப்போ இந்த ஆக்சிஜன் இந்த பக்கம் சேரும் அப்படின்னா இந்த பக்கம் தான் சேரும். அப்போ இது ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். அப்போ தேர்ட் கார்பன் என்ன அட்டாச் ஆகிருக்குது கீழே, மெத்தில். அப்போ 3-மெத்தில். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கார்பனில் வந்து என்ன அட்டாச் ஆகிருக்குது, ஃபீனாக்சி. சாரி இந்த பக்கம் இந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இது அல்கைல் குரூப்பில் வந்து இந்த பென்சின் இந்த அல்கைல் குரூப்பில் இது வந்து ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். தேர்ட் கார்பனில் என்ன இருக்குது, மெத்தில் அட்டாச்சாக இருக்குது. அப்புறம் பியூட்டாக்சி இந்த பக்கம் பியூட்டாக்சி. பியூட்டு அப்படின்னா இந்த பக்கம் தான் கார்பன் ஆட்டம் சேர்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா அல்கைல் குரூப்பில் வந்து ஆக்சிஜன் ஆட்டம் அட்டாச் ஆகிருக்கு. இந்த லாங் செயின் அட்டாச் இருக்கும்போது இதை நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் ஆட்டமாக எடுத்துக்கணும். நம்ம 11th ரூல்ஸ் படிச்சிருப்போம் நம்ம. அப்போ இது என்ன பண்ணட்டும், 6 கார்பனால பென்சீன் வச்சுக்கிறோம். ரெண்டாவது இடத்துல, மூணாவது இடத்துல வந்து மெத்தில் அட்டாச்சாக இருக்குது. இப்போ 1 2 3 4 கார்பனில் வந்து என்ன அட்டாச்சாக இருக்குது,
4 கார்பனில் வந்து 4 கார்பன் ஓ அட்டாச் இருக்கிறதுனால பியூட்டாக்சி. இப்போ இது பென்சீன். இப்போ இந்த இதில் பாருங்கள், இன்னொரு காமன் கொடுத்துருக்காங்க. 2 கார்பன் ஆட்டத்து கூட வந்து ஓ அட்டாச் ஆகி இங்கே ஒரு ஓ இங்கே ஒரு ஓ அட்டாச் இருக்குது. அப்போ இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த்து கார்பன் வச்சுக்கலாம். அப்போ எந்தெந்த கார்பன் ஆட்டத்தில் வந்து இந்த இதில் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு இந்த CH2 ஃபஸ்ட்டு கார்பன், இந்த CH2 செகண்ட் கார்பன் வச்சுக்கலாம். அப்போ இந்த பக்கம் ஒரு மீத்தாக்சி அட்டாச் ஆகிருக்குது, இந்த பக்கம் ஒரு மீத்தாக்சி குரூப் அட்டாச் ஆகிருக்குது. அப்போ எந்தெந்த கார்பன் இடத்துல மீத்தாக்சி அட்டாச் ஆகிருக்குது? ஃபஸ்ட்டு கார்பன் செகண்ட் கார்பன். அப்போ 1,2 இங்கே ஒரு மீத்தாக்சி இங்கே ஒரு மீத்தாக்சி. அப்போ என்ன பண்ணால் டை மீத்தாக்சி. அப்போ 2 மீத்தாக்சினா டை, அப்போ மீத்தாக்சி. மீதி இருக்கிற மிடில் இருக்கிற கார்பன் எத்தனை? 1 2 2க்குனால வந்து ஈத்து, நிறைய விட்டதுனால ஏன். ஓகே, அதுக்கு அடுத்தது இது செல்ஃப் ஆர்டர் கொஸ்டின் வந்து இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தெரியலனா உங்களுக்கு நான் அதுக்கு நேம் எப்படி பேர் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஈத்தர் ப்ரிப்பரேஷன். அப்போ இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன். இன்டர் மாலிகுலர் ஹைட்ரேஷன் அப்படின்னா மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட நீர் நீக்கம். அதாவது இன்டர் மாலிகுலேஷன் ஒரு மாலிகுல்ஸ்க்கு இன்னொரு மாலிகுல்ஸ்க்கு இடையில் வந்து நீரை நீக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், CH3 பாண்ட் CH2 பாண்ட் OH ப்ளஸ் இன்னொரு ஆல்காலை அதை ரிவர்ஸில் எழுதிக்கிங்க. OH பாண்டு CH2 பாண்டு CH3 எழுதிக்கிங்க. அப்போ இதில் இருக்கிற OHும் இதில் இருக்கிற Hச்சும் சேர்ந்து என்ன வெளிப்படுது? வாட்டராக வெளிப்படுது. அப்போ இது ஒரு மாலிகுல்ஸு, இது ஒரு ஆல்கால் மாலிகுல். அப்போ எத்தனை டைம் ஆல்கால் எடுத்துக்கிறோம்? 2 டைம் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஒரு ஆல்காலில் இருக்கிற OHும் இன்னொரு ஆல்காலில் இருக்கிற Hச்சும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும்? CH3 CH2, இங்கே O இருக்கும், இங்கே CH2 CH3 இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ 2 ஆல்கால் எடுத்துக்கிட்டு அது கூட சல்ஃபூரிக் ஆசிட் போட்டு 413 கெல்வினில் ஹீட் பண்ணும் பொழுது என்ன வெளியே போயிடும்? வாட்டர் வெளியே வந்துடும். அப்போ சல்ஃபூரிக் ஆசிட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ். டீஹைட்ரேட்டிங்னா நீர் நீக்கும் காரணி அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? நீர் வெளியே வந்துடும். எப்படி வந்துச்சு நம்ம எழுதி காமிச்சேன். அப்போ 2 ஆல்கால் எழுதிக்கங்க. ஒரு ஆல்காலை CH3 CH2 OH ப்ளஸ்ன்னு போட்டு இன்னொரு ஆல்காலை ரிவர்ஸில் எழுதிக்கிங்க. CH3 CH2 OH அப்படி எழுதிக்கிங்க. எழுதிட்டா இந்த OHும் இந்த Hச்சும் சேர்ந்து வெளியே போகும். மீதிக்க ஒன்றா சேர்ந்து எழுதினா ஈத்தர் கிடச்சிடும். அப்போ இதுக்கு பேர் என்ன பேர்? இதுக்கு பேர் எத்தில். இதுக்கு பேர் ஒரு எத்தில். அப்போ மிடில் இருக்கிறது ஈத்தர். அப்போ எத்தனை எத்தில்? இங்கே ஒரு எத்தில் இங்கே ஒரு எத்தில். அப்போ டை எத்தில் ஈத்தர். அப்போ இது வந்து டை எத்தில் ஈத்தர். ஐயூப்ளேக் நேம் சொல்லும்போது இந்த O எந்த பக்கம் வேணால் ஜாயின் ஆகலாம். ஏன்னா இந்த 2 சைட்லையும் ஆக்சிஜன் ஆட்டம் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் O வந்து இந்த பக்கம் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சோம்னா இதுக்கு பேர் ஈத்தாக்சி. இப்போ இதுக்கு பேர் ஈத்தேன். அப்போ ஈத்தேன் கூட சொல்லலாம். ஓகே, இதனுடைய மெக்கானிசம் எப்படின்னு பார்க்கலாம். மெக்கானிசம்னா வினை வழிமுறை. எப்படி ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ஆல்கால் எடுத்துக்கலாம். ஆல்காலில் இருக்கிற ஆக்சிஜன் எடுத்து மீது லோன் பரஃபெக்டாக 2 இருக்கும். அது கூட சல்ஃபூரிக் ஆசிட் போகிறாங்க. சல்ஃபூரிக் ஆசிட் ஃபார்முலா என்னது? H2SO4. அதை பிரித்து எழுதி ஒன்று H ஒன்று SO3 Hன்னு எழுதிக்கிறாங்க. அப்போ இந்த ஆக்சிஜன் மேலே 2 லோன் பரஃபெக்டாக இருக்கிற Hச்சை போய் அட்டாக் பண்ணுது. ப்ரோட்டான் எடுத்துக்குது. H+ங்கிறது ப்ரோட்டான் எடுத்து இப்படி மாறிடுது. அப்போ புரோட்டானேட்டட் ஆல்கால், புரோட்டான் ஏற்றம் செய்யப்பட்ட ஆல்கால். மறுபடியும் அது கூட என்ன பண்ணியிருக்காங்க? இன்னொரு ஆல்காலை சேர்த்துறாங்க. இன்னொரு ஆல்கால் சேர்த்தும் பொழுது இந்த பாண்டில் இருக்கிற இங்கே ஒரு பாண்டில் இருக்கிற ஏரோ மார்க்கு ஷிஃப்ட் ஆகுதா? அப்போ இது என்ன ஆயிரும்? வாட்டராக வெளியே போயிடும். கவனிங்க, அப்போ இந்த வாட்டர் வெளியே போயிடுது. வாட்டர் வெளியே போணுச்சுன்னா மீதி இருக்கிற இந்த ஆல்கால் காம்பவுண்டு மேலே இருக்கிற லோன் பரஃபெக்டான் இந்த CH3 CH2 ஜாயிண்ட் ஆகி இப்படி ஃபார்ம் ஆயிடுது.
ஓகேவா. இப்படி மறுபடியும் இங்கே இந்த ஓக்கும் ஹச்சுக்கிட்ட பாண்டு வந்து ஓ மேலே ஷிஃப்ட் ஆகுது, 2 புள்ளியாக மாறிடும் ஓ மேலே. அப்போ இது என்ன மாறும், H ப்ளஸ்ஸாக மாறிடும். H ப்ளஸ்ஸாக மாறி வெளியே வந்துடும். H ப்ளஸ்ஸாக மாறி எங்கன்னா நம்ம இப்போ நீர் போடுறோம்னா அந்த நீர் கூட வந்து இந்த H ப்ளஸ் சேர்ந்துடும். H ப்ளஸ் சேர்ந்தோன்னா H2 ஏற்கனவே நீர் கூட வந்து H ப்ளஸ் சேரும்போது H3O மைனஸாக மாறி இது ஆசிட்டு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், மீதி CH3 CH2 பாண்ட் O பாண்ட் CH2 CH3. இப்போ இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். இதுதான் மெக்கானிசம். இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம நடக்கக்கூடிய ரியாக்ஷன் பேர் தான் மெக்கானிசம். ஓகே. அதுக்கடுத்தது வில்லியம் சிந்தசிஸ் ஈத்தர். வில்லியம் சிந்தசிஸ் ஈத்தரில் எப்படி நாம் ஈத்தர் தயாரிக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து இதுக்கு பேர் சோடியம், இதுக்கு பேர் CH3O பேர் வந்து மீத்தாக்சி. அப்போ இதுக்கு பேர் சோடியம் மீத்தாக்சைடு எடுத்து இது எத்தில் புரோமைட். இந்த எத்தில் புரோமைட் கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது அது ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த இதில் இருக்கிற எண்ணும் இதில் இருக்கிற பிஆரும் சேர்ந்து என்ன வெளியே போயிடும், NaBr வெளியே போயிடும். மீது என்ன இருக்கும், CH3O, இந்த பக்கம் C2H5. அப்போ என்ன பேர் இதுக்கு பேர் மெத்தில், இதுக்கு பேர் எத்தில். அப்போ என்ன பேர், எத்தில் மெத்தில் ஈத்தர். ஏன் ஃபஸ்ட்டு எத்தில் சொல்கிறோம், ஆல்பபெட் ஆர்டர் வைஸில் எது ஃபஸ்ட் லெட்டர் வருது, ஈதான் வருது. அப்போ எத்தில் மெத்தில் ஈத்தர் அப்படின்னு. இல்லை ஐயூபேக் சொல்லும்போது எந்த பக்கம் இந்த O ஜாயிண்ட் ஆகும் சொல்லும் பார்க்கலாம். இந்த பக்கம் 2 கார்பனுக்கு இந்த பக்கம் 1 கார்பன் தான் இருக்குது. அப்போ எந்த பக்கம் செய்யணும், அப்போ இந்த பக்கம் தான் செய்கிறோம். அப்போ இதுக்கு பேர் என்ன, மீத்தாக்சி. இங்கே 2 கார்பனுக்குனால ஈத்து நிறைய விட்டதுனால ஏன், அப்போ மீத்தாக்சி ஈத்தேன் அப்படி கூட சொல்லலாம். இது என்ன வினை வழிமுறை பின்பற்றுது அப்படின்னா, SN2 மெக்கானிசம், பயோமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து பின்பற்றுது. இது ஏற்கனவே 11th நடத்திருப்போம், பார்த்து. ஓகே. அதுக்கு அடுத்தது பிரைமரி அல்கைல் ஹாலைட்ஸ் ஆர் மோர் சஸ்டெபிள் ஃபார் SN2 ரியாக்ஷன். பிரைமரி அல்கைல் ஹாலைட் எடுத்துட்டால் மட்டும்தான் நமக்கு SN2 ரியாக்ஷன் நடக்கும். பிரைமரி அல்கைல் ஹாலைட்ஸ் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா, இந்த பிரைமரி அல்கைல் ஹாலைட்ஸு அது கூட நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரைமரி அல்கைல் ஹாலைட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம் கிடைக்கும் அப்படின்னா. ஹென்ஸ் த ப்ரிப்பரேஷன் ஆர் மிக்ஸ்டு ஈத்தர் ஹேவிங் பிரைமரி அண்ட் டெர்ஷரி groups the primary alkyl halides or tertiary alkoxide are used. இப்போ இங்கே பாருங்கள், இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இதில் அல்கைல் ஹாலைடு வந்து SN2 வினைக்கு எளிதில் உட்படும் என நமக்கு தெரியும். பிரைமரி அல்கைல் மற்றும் டெர்ஷரி அல்கலை கொண்ட மிக்ஸ்டு ஈத்தரை தயாரிக்க மூவினை அல்கைல் ஹாலைடு, டெர்ஷரி அல்கைல் ஹாலைட்ஸும் ஓரின அல்காக்சைடும் எடுக்க வேண்டும். அப்போ நமக்கு வந்து என்ன தயாரிக்கும் அப்படின்னு கேட்டால், மூவினை அல்கைல் ஹாலைடு கொண்ட நமக்கு எது இருக்கணும், பிரைமரி அல்கைல் ஹாலைடும் மூவினை அல்கைல் ஹாலைட்ஸும் கொண்டு கலப்பெண் ஈத்தர் மிக்ஸ்டு ஈத்தரை தயாரிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தமாரி காம்பவுண்டு தான் நாம் எடுக்கணும் அப்படின்னு. இந்தமாரி காம்பவுண்டு தான் எடுக்கணும். இப்போ இதான் மிக்ஸ்டு ஈத்தர். அப்போ இங்கே பார்க்க இந்த பக்கம் வந்து ஒரு CH3, இந்த பக்கம் வந்து CH3 3 இருக்குது. அப்போ இதுமாரி மிக்ஸ்டு ஈத்தர் தயாரிப்பதற்கு நம்ம இந்தமாரி காம்பவுண்டு தான் எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி நம்ம எடுக்கலாம் இல்லாமல் இருந்தோம்னா, மூவின் ஆல்காக்சைடும் ஓரின ஆல்கஹாலைடும் எடுப்போம்னா, மூவின் ஆல்கஹால் நீக்க வேண்டியதான் நடக்கும். அப்படி இதுக்கு பதிலாக மாற்றி எடுத்தோம்னா, இதுக்கு பிறகு கீழே இப்படி மாற்றி எடுத்தோம்னா நமக்கு என்ன பண்ணும், அல்கீன்ஸ் காம்பவுண்டு தான் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ எப்படி மாதிரி காம்பவுண்ட் இருக்குது, இந்த மாதிரி காம்பவுண்டு தான் நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே. இந்த காம்பவுண்டில் பாருங்கள், இது Na+, இந்த காம்பவுண்டு எல்லாமே மைனஸ்ஸு. அப்போ இதில் வந்து Br வந்து மைனஸ்ஸு, CH3 வந்து ப்ளஸ்ஸு. அப்போ எது எங்கே ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள், இந்த மைனஸு இந்த CH3 ப்ளஸ்ஸு கூட ஜாயிண்ட் ஆகிடுது, இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிடுது. அப்போ இந்த காம்பவுண்ட் Naவும் இந்த Bரும் சேர்ந்து என்ன வெளியே போயிடும், NaBr வெளியே வந்துருச்சு. அப்போ இதில் இருக்கிற வந்து இந்த O மைனஸ் வந்து CH3 எடுத்துக்கிட்டு இப்போ எத்தில் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகிடுது. இதான் மிக்ஸ்டு ஈத்தர். இது ஒரு CH3 இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் குரூப், இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் குரூப். அப்போ எப்படி பேர் வைக்க முன்னாடி பார்த்தோம் அது. இப்போ மாறா இப்படி எடுத்தோம்னு வச்சுக்க, வேறு மாதிரி எடுத்தோம்னு வச்சுக்க, இந்த காம்பவுண்ட் இப்படி மாற்றி எடுத்துக்கிட்டு இதை அல்காக்சைடாகவும் இந்த காம்பவுண்டு இந்த மாதிரி காம்பவுண்ட் இருக்காமல் இந்த மாதிரி காம்பவுண்டு அல்காக்சைடு காம்பவுண்டாக நாம் எடுத்தோம்னா
இப்படி என்னென்னா நமக்கு என்ன பண்ண எப்படி ரியாக்ஷன் கிடைக்குன்னா நமக்கு வந்து டபுள் பாண்ட் காம்பவுண்ட் கிடைக்கும். இந்த O மைனஸ் வந்து எதை அட்டாக் பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த CH3ங்கிறத நம்ம CH2 பாண்ட் ஹச்சுன்னு எழுதிக்க. அப்போ இந்த ஹச் நம்ம வந்து இந்த O மைனஸ் அட்டாக் பண்ணி என்ன பண்ணுது CH3O இந்த இடத்துல ஹச் இருக்குதுல்ல, இதெல்லாம் சேர்ந்து என்ன வருது CH3OH மாறிடும். இந்த பாண்டு வந்து இந்த ஹச்சுக்கும் இந்த CH2 இல்லை பாண்டு வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது, அம்புக்குறி போட்டிருக்கேன்னா அப்போ என்ன மாதிரி டபுள் பாண்டாக மாறிடும். இந்த பிஆர் வெளியே போய் ஷிஃப்ட்டும் என்ன வெளியே போயிடும், பிஆர் மைனஸாக வெளியே போயிடும். அது கூட NA சேர்ந்து NABR வெளியே போயிடும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், டபுள் பாண்ட் உள்ள காம்பவுண்ட் கிடைக்கும். இதுக்கு பேர் என்னங்கன்னா அல்கீன் காம்பவுண்ட் கிடைச்சிடும். அப்போ நம்ம அல்காக்சைடு காம்பவுண்ட் எடுக்கும் பொழுது டெர்ஷரி அல்காக்சைடு காம்பவுண்ட் எடுக்கணும், அதுமாரி எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நமக்கு வந்து மிக்ஸ்டு ஈத்தர் கிடைக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன காம்பவுண்டு, மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கால். இது வந்து இதில் பாருங்கள் டயசோமீத்தேன் CH2N2 அப்படிங்கிறது பேர் என்ன பேர், டயசோமீத்தேன். ஆல்காலோட மெத்திலேட்டர் செய்கிறாங்க. இப்போ செய்யும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த N2 மட்டும் தனியாக வெளியே போயிடுது, மீதிக்கிற இந்த CH2 வந்து இந்த ஆல்கால் கூட வந்து அந்த ஹச்சு கூட ஜாயிண்ட் ஆகிடுது. அப்போ இந்த காம்பவுண்டில் என்ன வெளியே போயிடுது, N2 மட்டும் வெளியே போயிடுது. N2 வெளியே போயிடுச்சுன்னா அந்த CH2 இருக்குமா, அந்த CH2 வந்து ஹச்சு கூட ஜாயிண்ட் ஆகி நம்ம CH3 மாறி. அப்போ என்ன கிடைக்கும், இங்கே பாருங்கள் CH2O இந்த ஹச்சு கூட பக்கத்தில் இருக்கிற CH2 சேர்ந்தவங்க CH3 மாறிடும். அப்போ இது ஒரு மெத்தில், இது எத்தில், அப்போ எத்தில் மெத்தில் ஈத்தர் கிடைக்கும். இந்த இதில் நம்ம என்ன ஆசிட் போடுறோம் அப்படின்னா ஃப்ளோரோபோரிக் ஆசிட் அப்படிங்கிறது கேட்டலிஸ்ட் நம்ம இங்கே போடணும். அதனால் என்ன வச்சு கேட்டலிஸ்ட் கண்டிப்பாக முக்கியம். ஓகே, அதுக்கு அடுத்தது எவாலேட்டர் செல்ஃப் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஈத்தர் என்ன பண்ணி அப்படின்னு கேட்டால் இந்த போலார் நேச்சர் ஆகும். போலார் நேச்சர்னால் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் மாரி இருக்கும், முனைவுத்தன்மை கூட இருக்கும். அதாவது ப்ளஸ் மைனஸ் இருக்கும், தன்மை இருக்கும். இதில் டைபோல் மூவ்மெண்ட் ஆஃப் ஈத்தர் இன்ஸ் வெக்டர் சம் ஆஃப் த டூ போலார் CO பாண்ட். அப்போ CO பாண்ட் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அப்போ இந்த CO பாண்ட் இஸ் எப்படி இருக்குன்னா CO பிணைப்பில் உள்ள தனித்த எலக்ட்ரான்களின் வெக்டர் மதிப்பு கூடுதல் ஈத்தரின் இருமுனை திருப்புத்திறன் மதிப்பு தருகிறது. அப்போ ஈத்தருக்கு வந்து டைபோல் மூவ்மெண்ட் வேல்யூ எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த CO பிணைப்பில் உள்ள லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், CO பிணைப்பில் இருக்கிற தனித்த எலக்ட்ரான்களின் வெக்டர் மதிப்பு தான். வெக்டர் மதிப்பு நம்ம கூட்டிக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் டைபோல் மூவ்மெண்ட் வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த ஈத்தரில் வந்து C பாண்டு ஓன்னு இருக்குதா, இதில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இதில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வேல்யூ நம்ம வந்து வெக்டர் மதிப்பெலாம் நம்ம சம் ஆட் பண்ணோம்னா நமக்கு டைபோல் மூவ்மெண்ட் வேல்யூ கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குதுன்னா 1.18 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. ஈத்தரோட கொதிநிலை ஆல்கைன்ஸோட அதிகம். ஆல்கைன்ஸ் அப்படின்னா வெறும் கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அல்கைன்ஸ். அப்போ இதனோட மாலிகுலர் மாஸ் பாருங்கள், மாலிகுலர் மாஸ் அளவுக்கு 100.21 இருக்குது. பாயிலிங் பாயிண்ட் வந்து 371. இதில் பாரு ஈத்தர் இருக்குது, ஈத்தர் இருக்கும் பொழுது இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் என்னன்னா ரொம்ப அதிகமாகுது. அதுக்கடுத்து இந்த காம்பவுண்டில் பாரு ஆல்கால் காம்பவுண்டில் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ எந்த காம்பவுண்டு கொஸ்டின் கேட்பான், ஆல்கால் காம்பவுண்டை விட ஈத்தருக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் கம்மி. இப்போ ஈத்தரை விட எதுக்கு ஆல்கைன்ஸ்க்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி. அப்போ என்ன பண்ண அப்படின்னா மாலிகுலர் மாஸ் இதில் எதுக்கு வந்து அப்படின்னா ஒரு மார்க் கொஸ்டின், ஆல்காலுக்கு அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் வந்து ஈத்தருக்கு அதிகமாக அப்படின்னு கேட்பான். எதுக்கு அதிகம் அப்படின்னா அதுக்கு ஆல்கால் காம்பவுண்ட் தான் அதிகம் அப்படிங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்தது ஆல்கால்ஸ் வந்து எதில் கரையும் அப்படின்னு கேட்டால் போலார் அண்ட் நான் போலார் சப்ஸ்டன்ஸில் கரையும். அதாவது உணவுத்தன்மை உள்ள பொருட்களிலேயோ உணவுத்தன்மையற்ற பொருட்களிலோ கரையும் அப்படின்ட்டு. ஏன்னா அதில் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு ஈத்தர், இது வாட்டரில் கரையுது. அப்போ இந்த ஈத்தரில் இருக்கிற ஆக்சிஜனுக்கும் இந்த வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜன் இடையில் வந்து டாட்டர் லைன் கொடுத்துருக்கனால அதான் ஹைட்ரஜன் பாண்ட். அப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கிறதுனால என்ன பண்ணும், ஈஸியாக வந்து நீரில் கரையும் தன்மை இருக்குது. அதேமாதிரி தான் என்ன பண்ண நான் போலார் சால்வெண்ட்ஸில் கரையும் தன்மை பெற்றிருக்குது அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கடுத்தது த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். நல்லா கவனிங்க,
நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. நம்ம 11th படிச்சிருப்போம் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இது H ப்ளஸ்ஸு I மைனஸு இதான் நியூக்ளியோஃபிலிக். இப்போ இந்த CH3 பாண்ட் O பாண்ட் CH3 CH2 பாண்ட் CH3 கூட இது ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸாக இருக்கும். இந்த பாண்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த CH3க்கும் இந்த பாண்டு ஓக்கு இடையில் வந்து ஒரு பாண்டில் லோன் பரஃப் எலக்ட்ரான் இருக்கும். இந்த 2 லோன் பரஃப் எலக்ட்ரானையும் எது எடுத்துக்குது அப்படின்னா இந்த ஓ எடுத்துக்கிறதுனால இது என்ன மாறிக்கும், மைனஸாக மாறிடும். இப்போ CH3 வந்து ப்ளஸ்ஸாக மாறிக்கும். இந்த ப்ளஸ்ஸு கூட எது இந்த சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹச்ஐ நம்ம போடுறோம்னா ஹச்ஐயில் எது சேருன்னா ஐ தான் ஏன்னா ஐ மைனஸ் எதை போய் CH3 ப்ளஸ்ஸை போய் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணி என்ன பண்ணும், நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ணும். அப்போ CH3 I நமக்கு கிடைக்கும். மீதி ஒன்று இருக்கும் CH3 பாண்ட் CH2 பாண்ட் O மைனஸ் இருக்கும். அந்த மைனஸ் கூட எது சேரும் அப்படின்னு கேட்டால் இந்த H ப்ளஸ் சேர்ந்துக்கும். அப்போ இந்த மைனஸ் கூட H ப்ளஸ் சேர்ந்து ஆல்கால் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆயிரும். ஓகே, அப்போ என்ன பண்ணும், நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆகும். அப்போ என்ன பண்ணும், அயோடோ மீத்தேன் ஒன்று கிடைக்குது. இன்னொன்று என்ன பண்ணுது, ஆல்கால்ஸ் காம்பவுண்ட் கிடைக்குது. அதேமாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த H ப்ளஸ்ஸு I மைனஸ் இருக்குது. அப்போ இதில் எது வந்து மைனஸாக இருக்கும், CH5 வந்து O மைனஸ்ஸு, இது மைனஸாக இருக்கும். இந்த இடத்துல CH3ங்கிறது வந்து என்ன இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ இதில் நம்ம ஹச்ஐங்கிறது இது ப்ளஸ், ஹச்ஐங்கிறதுல இது ப்ளஸ், இது மைனஸ், ஹச்சுங்கிறது ப்ளஸ் என்ன பார்க்க இந்த மைனஸ் பக்கம் சேரும். இந்த CH3ங்கிறது ப்ளஸ்ஸு, அந்த இதுக்குன்னா ஐ கூட சேர்ந்து இந்த மாதிரி காம்பவுண்ட் வரும். கொடுத்தாங்க எப்படி மெக்கானிஷன் போட்டிருக்காங்க பாரு. இப்போ இந்த ஈத்தரில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து H ப்ளஸ் எடுத்துக்குது. ஏன்னா இந்த H ப்ளஸ் எடுத்துக்குது. இது என்ன ஆயிரும், இது ப்ளஸ்ஸாக மாறும். இந்த ப்ளஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஐ கூட எடுத்துக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது செல்ஃப் அலர்ட் கொஸ்டின், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் டைஎத்தில் கூட ஒரு 4 ரியாஜென்ட்ஸ் ஆட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் வித் ஸ்லோ. இந்த ரியாக்ஷன் பார்க்குறோம். இந்த ரியாக்ஷனில் 2 விதமான ப்ராடக்ட் கிடைக்குது. எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் போடும் பொழுது இந்த டைஎத்தில் ஈத்தர் கூட ஒரு ஓ கூட இன்னொரு ஓ வந்து எக்ஸஸாக ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா. அதுக்கு அடுத்தது இந்த இன்னும் எக்ஸஸாக ஆக்சிஜன் இன்னொரு டைம் எக்ஸஸாக நிறைய என்ன ஆக்சிஜன் போடும்பொழுது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த CH2 கூட இந்த OOH அப்படிங்கிற காம்பவுண்ட் ஆட் ஆகும். அப்போ பெராக்சைடு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவோம், டைஎத்தில் ஈத்தர் கூட எக்ஸஸாக ஆக்சிஜன் போடும் பொழுது பெராக்சைடு காம்பவுண்டும் இன்னொரு பெராக்சைடு காம்பவுண்டு ஹைப்போ பெராக்சைடு, இது பேர் ஹைப்போ பெராக்சைடு, இது பேர் பெராக்சைடு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ டைஎத்தில் ஈத்தர் கூட எக்ஸஸாக ஆக்சிஜன் சேர்த்தும் பொழுது ஒன்று வந்து டைஎத்தில் பெராக்சைடு காம்பவுண்டும், இன்னொன்று என்ன கேட்டால் டைஎத்தில் ஹைட்ரோ பெராக்சைடு காம்பவுண்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஓஓஸ்னால் அதுக்கு பேர் பெராக்சைடு, OOH அப்படின்னா ஹைட்ரோ பெராக்சைடு காம்பவுண்டு, அப்படிமாரி காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகே, இந்த ரியாக்ஷன் பாருங்கள். இப்போ டைஎத்தில் ஈத்தர் இதுதான் டைஎத்தில் ஈத்தர். இந்த டைஎத்தில் ஈத்தர் கூட இந்த ரியாக்ஷன் பார்க்குறோம். நம்ம எத்தனை Cl சேர்த்துறாங்க, 10 Cl2 சேர்த்துறாங்களா. எங்கெங்கெல்லாம் கார்பன் கூட H இருக்குதோ அங்கே அந்த எத்தனை H இருக்குதோ அத்தனை Hக்கு பதிலாக அத்தனை Cl போய் ஜாயின் ஆகும். அப்போ இந்த இடத்துல எத்தனை H இருக்குது, 3 H. அப்போ இங்கே ஒரு 3 Cl, இங்கே 2 H, இங்கே 2 Cl. அதே மாதிரி இந்த பக்கம் 2 H, இங்கே 2 Cl. அது இந்த பக்கம் 3 H, 3 Cl. அப்போ 10 Cl2 பை லைட்டில், அதாவது சூரிய ஒளி முன்னிலையில் டைஎத்தில் ஈத்தர் கூட 10 Cl2 லைட் போட்டு சூரிய ஒளி போட்டு ரியாக்ட் பண்ணும்பொழுது அந்த ஈத்தரில் இருக்கிற கார்பன் கூட எத்தனை H இருக்குதோ அத்தனை H நீக்கிட்டு அத்தனை Cl அங்கே ஜாயிண்ட் ஆகிடும். இது ஃபஸ்ட் ஒன் ரியாக்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ரியாக்ஷன் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் போடுறாங்க. சல்ஃபூரிக் ஆசிட் போடும்போது நீரை நீக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. அப்போ நீரை நீக்கும் பொழுது இந்த இடத்துல டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டால் நீரை நீக்கும், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டால் நீரை நீக்கும். இந்த இதில் பிறகு டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் போடுறாங்களா. அப்போ நீரை H ப்ளஸ்ஸு, நீரை என்ன பண்ணி பிரிச்சுக்கிங்க, H ப்ளஸ்ஸு OH மைனஸ்ன்னு பிரிச்சுக்கங்க. இப்போ இந்த ஈத்தரில் இருக்கிற
ரெண்டு சைட்லையும் என்ன பண்ணுவோம், ஆக்சிஜன் ஆட்டம் 2% கார்பன் ஆட்டம் சேம் அட்டாச் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு சைடில் பாண்டை பிரிச்சுங்க. அப்போ இந்த இடத்துல பாண்டை பிரிச்சு நம்ம CH3 CH2 பாண்டு O இது ஒன்று. இந்த பக்கம் என்ன இருக்கும், CH2 CH3 இருக்குதா. இப்போ இந்த H+ எங்கே ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இது எப்படி இருக்குது, CH3 CH2 ஓன்னு இருக்குதா, அது மைனஸு. அந்த மைனஸ் கூட எது சேர்ந்து H+ சேர்ந்து ஒரு ஆல்கால் CH3 CH2 OH, இது ஒரு ஆல்கால். இந்த பக்கம் என்ன இருக்குது, CH3 CH2 அது ப்ளஸ்ஸாக இருக்கும். அது எதுக்கு கூட சேர்ந்து அந்த OH கூட சேர்ந்து அதுவும் என்ன ஆல்கால். அப்போ இது ஒரு ஆல்கால், இந்த பக்கம் ஒரு ஆல்கால். அப்போ எத்தனை ஆல்கால் உருவாகிடுது, 2 ஆல்கால் உருவாகிடுது. அதை என்ன பண்ண அப்படின்னா 2 ஆல்கால் உருவாகுது அப்படின்னு போட்டு. ஓகேவா. ஓகே, இது ஒரு ரியாக்ஷன். இன்னொன்று பாருங்கள், PCl5 போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. CH3 CH2 பாண்டு O பாண்டு CH2 பாண்டு CH3 இப்படி போடுறோமா. இது கூட என்ன பண்ணுறோம், PCl5 போடுறோன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு இடத்துலையும் பாண்டு உடைக்கிது. நல்லா இருந்துச்சுங்க. இங்கே ஒரு Cl ஆட் ஆகுது, இங்கே ஒரு Cl ஆட் ஆகுது. அப்போ அதில் மீதி என்ன இருக்கும், PCl3 மட்டும் தானே இருக்கும். அந்த PCl3 எங்கன்னா இந்த O கூட ஜாயின் ஆகுது. அப்போ என்ன கிடைக்கும், இந்த PCl3 இந்த O கூட ஜாயின் ஆகுது. அப்போ இது என்ன ஆயிரும், இது CH3 CH2 Cl. அப்போ இது ஒரு எத்தில் குளோரைடு. இப்போ இந்த பக்கம் என்ன ஆயிரும், CH3 CH2 Cl, இது ஒரு எத்தில் குளோரைடு. மீதி என்ன இருக்கும், PCl3 இருக்குது, இங்கே ஒரு O இருக்குது. அப்போ சேர்த்து எழுதும்போது POCl3 அப்படின்னு கிடைக்கும், பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைடு. அப்போ இங்கே ஒரு எத்தில் குளோரைடு இருக்குது. அப்போ எத்தனை எத்தில் குளோரைடு, 2 எத்தில் குளோரைடு. அப்போ இந்த ரியாக்ஷனில் பாருங்கள் 2CH3 CH2 Cl எத்தில் குளோரைடு கிடைக்குது. அப்போ இந்த ப்ராடக்ட்டு நமக்கு கிடைக்கும். அப்போ இன்னொன்று என்ன வெளியே போணுச்சு, POCl3 வெளியே இருந்துச்சு, அது இந்த கம்மல் கிடைக்கும். அப்போ ஓகே, அதுக்கடுத்தது இன்னொரு ரியாக்ஷன், அதே டைஎத்தில் ஈத்தர் கூட ZnCl2 போட்டு அசிட்டைல் குளோரைடு. அசிட்டைல் குளோரைடுனா CH3 COCl, அதான் அசிட்டைல் குளோரைடு. அது போடுறாங்க. அது போடும்போது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ டைஎத்தில் ஈத்தர் ஃபார்முலா எழுதணுமா, CH3 CH2 பாண்டு O பாண்டு CH2 பாண்டு CH3 இப்படி எழுதிக்கலாமா. இது கூட என்ன பண்ணுது அப்படின்னா எத்தில் அசிட்டைல் குளோரைடு ரியாக்ட் ஆகுதா. அசிட்டைல் குளோரைடில் இந்த இடத்துல பாண்டை உடைங்க. அசிட்டைல் குளோரைடு ஃபார்முலா என்னது, CH3 COCl, இதுதான் அசிட்டைல் குளோரைடு. ஓகேவா. இதே நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா CH3 Clன்னு போட்டுங்க இந்த பக்கம், பாண்டு CO பாண்டு CH3. ஓகேவா. இது முழுசும் இந்த பக்கம் ஜாயிண்ட் ஆகிடுது, இந்த Cl இந்த பக்கம் ஜாயிண்ட் ஆகிடுது. அப்போ என்ன கிடைக்கும், CH3 CH2 Cl. அப்போ இந்த ப்ராடக்ட் கிடைச்சோம். அப்போ எத்தில் குளோரைடு கிடைச்சிடும். மீதி என்ன கிடைக்கும், இந்த பக்கம் CH3 CH2 O, இங்கே என்ன இருக்குது CO, இந்த பக்கம் என்ன CH3. அப்போ COOன்னு என்ன பேர், எஸ்டர். அப்போ எஸ்டர் காம்பவுண்டு கிடைக்கிது. அப்போ இது ஒரு மெத்தில், இது ஒரு எத்தில். அப்போ என்ன காம்பவுண்டு கிடைக்கிது, எத்தில் மெத்தில் எஸ்டர் காம்பவுண்டு கிடைக்கிது. அதுதான் இந்த காம்பவுண்டு, ரெண்டாவது ப்ராடக்ட்டு. அப்போ இதை ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த அசிட்டைல் குளோரைடில் இருக்கிற Cl வந்து இந்த பக்கம் ஜாயிண்ட் ஆகிடுது, மீதி இருக்கிற CH3 CO வந்து இந்த பக்கம் ஜாயிண்ட் ஆகிடுது. அப்போ 2 ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்று எத்தில் குளோரைடு, இன்னொன்று வந்து எத்தில் மெத்தில் எஸ்டர் காம்பவுண்டு கிடைக்குது. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்பான். டைஎத்தில் ஈத்தர் கூட எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் போட்டு ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும். டைஎத்தில் ஈத்தர் கூட 10 குளோரின் போட்டு Cl2 போடும் பொழுது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும். டைஎத்தில் ஈத்தர் கூட டைல் சல்ஃபரிக் ஆசிட் போட்டு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும். டைஎத்தில் ஈத்தர் கூட PCl5 போட்டால் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும். டைஎத்தில் ஈத்தர் கூட அசிட்டைல் குளோரைடு போட்டு என்ன அன்ஹைட்ரஸ் ZnCl2 போட்டால் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பான். அப்போ 1 2 3 4 5 இதில் 5 ரியாக்ஷன் இருக்குது. அந்த 5 ரியாக்ஷன்லேருந்து ஏதோ ஒன்று 3 கேட்டு 2 மார்க் கொஸ்டின்லையோ அல்லது 2 கேட்டு
3 கேட்டு 3 மார்க் கொஸ்டின்லேயோ 2 கேட்டு 2 மார்க் கொஸ்டின்லேயோ கண்டிப்பாக என்ன பண்ண கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இப்போ பென்சீன் ரிங்கில் எந்த இடத்துல வந்து எலக்ட்ரானுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம், முன்னாடி பார்த்தோம். ஒன்று வந்து இது இந்த இதில் சப்ஸ்டியூட் ஆகிருக்குன்னு வச்சுக்க, CH3 இந்த இடத்துல என்ன பண்ணும், CH3 குரூப் அட்டாச்சாக இருக்குதா. அப்போ இந்த இடத்துக்கு பேர் வந்து ஆர்த்தோ பொசிஷன், இந்த ஆர்த்தோ டேஸ், இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது வந்து மெட்டா டேஸ், இது பேரா. அப்போ எந்த இடத்துல வந்து எலக்ட்ரானுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்குது, எலக்ட்ரானுடைய அடர்த்தி எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆர்த்தோலையும் ஆர்த்தோ டேஸ், இன்னொன்று பேரால தான் எலக்ட்ரானோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு பண்ணி அங்கே தான் அதிகமாக நடக்கும். அப்போ ஆர்த்தோ ப்ராடக்ட் கிடைக்கும், இன்னொன்று வந்து பேரா ப்ராடக்ட் கிடைக்கும். ஏன்னா அந்த இடத்துல இந்த இடத்துல தான் எலக்ட்ரானுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும். அப்போ மெட்டாவை விட ஆர்த்தோ இடத்துலையும் பேரா இடத்துலையும் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமாக இருக்கும். அங்கே தான் வந்து பதிலீட்டு பண்ணி நடக்கும். இப்போ இதுக்கு பேர் அனிசோல்னு வச்சுக்கலாமா. பென்சீன் ரிங் மேலே CH3 இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேர், அனிசோல்னு நம்ம பார்த்தோம். நம்ம இந்த ரியாக்ஷனை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ எந்த இடத்துல வந்து இது இந்த இடத்துல பாருங்கள், மேலே CH3 குரூப் அட்டாச் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பேர் ஆர்த்தோ. ஓகே, இங்கே என்னது ஆர்த்தோ டேஸ், இங்கே என்னது பேரா. ஓகே, இப்போ இந்த புரோமின் சேர்த்துறோம். புரோமினில் Br பாண்ட் Br. அப்போ இது என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த Br வந்து இதுக்கு மேலே என்ன இருக்குது, Br மைனஸாக மாறி இப்போ Br ப்ளஸ்ஸாக மாறிடும். எலக்ட்ரோஃபிலிக்னு என்ன அர்த்தம், எலக்ட்ரான் லவ்வின்னு அர்த்தம். எலக்ட்ரான் வந்து எங்கே அதிகமாக பென்சீன் இடத்துல எங்கே இருக்குது அதிகம்னு பார்த்தோம் நம்ம. பென்சீன் ரிங்கில் ஆர்த்தோ டேஸ் பேரால் தான் இருக்கும். அப்போ இந்த Br போய் அட்டாச் பண்ணுமா இல்லை Br மைனஸ் போய் அட்டாச் பண்ணுமா. அப்போ மைனஸை எதை போய் அட்டாக் பண்ணும், மைனஸ் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே பென்சீனில் இங்கே தான் இருக்குது. அப்போ இது எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படின்னு எதை அட்டாக் பண்ணும், Br ப்ளஸ் தான் போய் வந்து அட்டாக் பண்ணும். அப்போ இதுக்கு பேர் தான் என்னன்னு எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னா எலக்ட்ரானை கவர் பவைன்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரானை எது கவரும், எலக்ட்ரான் அப்படிங்கிற மைனஸ் எதை போய் கவரும், Br ப்ளஸ், அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஃபிலிக்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரோஃபிலிக் வந்து எங்கே போய் அட்டாக் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒன்று ஆர்த்தோ இடத்துல ஜாயிண்ட் ஆகுது, இன்னொன்று எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னா பேரா இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. இது டெம்பரேச்சரை பொறுத்து தான் எங்கே போனால் ஆர்த்தோ டேஸ்லையும் ஜாயிண்ட் ஆகுமோ அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த அனிசோலில் வந்து புரோமின் இங்கே ஜாயிண்ட் ஆகுது, ஒன்று ஆர்த்தோ இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இதுக்கு பேர் என்ன ஆர்த்தோ, Br பேர் புரோமோ, இதுக்கு பேர் என்ன பேருன்னா அனிசோல். அப்போ ஆர்த்தோ புரோமோ அனிசோல். இன்னொன்று பேரால ஜாயிண்ட் ஆகுது, அப்போ பேரா புரோமோ அனிசோல் அப்படின்னு. அப்போ எது மேஜர் ப்ராடக்ட், எது வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா மேஜர் ப்ராடக்ட் இது தான் அதிகமாக கிடைக்கும். இது மைனர் ப்ராடக்ட்டு குறைந்த அளவு தான் கிடைக்கும். அதே மாதிரி நைட்ரேஷன் அப்படின்னா முன்னாடி சொல்லியிருந்தேன், NO2க்கு பேர் தான் கேட்டால் நைட்ரேஷன், NO2 ப்ளஸ்ஸு. NO2 ப்ளஸ் எப்படி உருவாகுது அப்படின்னா முன்னாடி போட்டு காமிச்சேன் நான். எப்படி இந்த ரியாக்ஷன், சல்ஃபூரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் எடுத்துங்க. நைட்ரிக் ஆசிட்டோட ஃபார்முலா என்னது, HONO2, இந்த நைட்ரிக் ஆசிட்டு. இந்த நைட்ரிக் ஆசிட்டில் ஒரு ஆசிட் சல்ஃபரிக் ஆசிட் சல்ஃபரிக் H+, சேரும்போது என்ன ஆயிடும், இது எல்லாம் வாட்டராக மாறிடும். அப்போ இந்த வாட்டர் மேலே வந்து இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் ஓவர் மேலே சேர்ந்து வாட்டராக மாறி வெளியே வந்துடும். இது NO2 ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ NO2 ப்ளஸ்ஸுங்கிறது என்னது, எலக்ட்ரோஃபிலிக் எங்கெங்கே ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னா ஒன்று ஆர்த்தோ பொசிஷன், இன்னொன்று பேரா பொசிஷன் ஜாயிண்ட் ஆகும். அப்போ இங்கே பாருங்கள், அதேமாரி ஒன்று ஆர்த்தோ பொசிஷன் ஜாயிண்ட் ஆகுது, இன்னொன்று பேரா பொசிஷன் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இதில் எது மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னா இதுதான் மேஜர் ப்ராடக்ட், பேரா ப்ராடக்ட் தான் மேஜர் ப்ராடக்ட். இது வந்து ஆர்த்தோ ப்ராடக்ட் வந்து மைனர் ப்ராடக்ட், குறைந்த அளவு மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, அதேமாரி அசிட்டல் குளோரைடு ஜாயிண்ட் ஆகும்போது மெத்தில் குளோரைடு ஜாயிண்ட் ஆகும்பொழுது எங்கே ஜாயிண்ட் ஆகும், மெத்தில் குளோரைடு எப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்னா சார் இங்கே CH3 Cl இருக்குங்க, அந்த Cl இங்கே ஜாயிண்ட் ஆகும் போயிடுச்சுங்க சார் அப்படின்னா எப்படின்னா அதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பென்சீன் ரிங் வச்சுக்கலாமா. பென்சீன் ரிங்கில் இங்கே ஒரு இடத்துல என்ன இருக்கு, இந்த இடத்துல C இருக்குதுன்னு அர்த்தம், H இருக்குது, இங்கே CH இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மேலே OCH3 அப்படியே போட்டு இந்த இடத்துல இந்த CH3 Cl வந்து அட்டாக் ஆகுதுன்னு வச்சுங்க. இங்கே வந்து அட்டாக் ஆகுது. அட்டாக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த CH3 Cl இதில் எது ப்ளஸ் எது மைனஸு அப்படின்னா இது Cl அப்படிங்கிறது வந்து மைனஸு, இது ப்ளஸ். அப்போ ப்ளஸ் தான் என்ன பண்ண போகுது, அட்டாக் ஆகும்.
அப்போ இந்த கார்பன் இந்த இடத்துல வந்து பென்சின் ரிங் கூட இந்த ப்ளஸ் தான் அட்டாக் ஆகும். ப்ளஸ் அட்டாக் ஆகுனா என்ன ஆயிடும் அப்படின்னா, இது போய் இந்த அட்டாக் ஆகும்போது இந்த பாண்ட் வந்து ஏற்கனவே வந்து வெளியே ஹெச் இருக்குது, அப்போ வந்து உள்ளே வந்துடும், ஏற்கனவே உள்ளே வந்துடும். உள்ளே வந்துச்சுன்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்படி எழுதலாம். பாண்டு இந்த இடத்துல வச்சு இந்த பாண்டு இந்த இடத்துல பாண்டு தான் இங்கே வந்துருச்சு. இங்கே வந்து எதை எடுத்துக்குது, CH3 ப்ளஸ் எடுத்துக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஹச்சு நீக்கணும். இப்போ இந்த இடத்துல உள்ள பாண்டு உள்ளே வரணும். உள்ளே வரதுக்கு இந்த பாண்டு இந்த ஹச்சுக்கிற பாண்டு உள்ளே வந்துடுது. அப்போ ஹச் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இங்கே வெளியே போன இந்த CL சேர்ந்து என்ன வெளியே HCl மாறி வெளியே போயிடும். அப்போ இந்த CH3 இந்த இதில் ஆட் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த இதில் ஒரு ஆர்த்த இடத்துல ஒரு CH3 வந்து ஆட் ஆகுது, இன்னும் பேரா இடத்துல. அப்போ இதுதான் மேட்சர் ப்ராடக்ட். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, இது பேரா பொசிஷன் என்ன அட்டாச் மீத்தாக்சி அட்டாச் ஆகுது. இப்போ பென்சின் ரிங் மேலே CH இருந்தால் அது பேர் டோலுவின். அப்போ பேரா ஹைட்ராக்சி டோலுவின். இன்னொன்று இன்னொன்று வந்து 2-மீத்தாக்சி. இது ஃபஸ்ட்டு கார்பன், இந்த செகண்ட் 2-மீத்தாக்சி டோலுவின் காம்பவுண்ட் கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி அடுத்து பாருங்கள், அசிட்டைல் குளோரைட் ஜாயின் ஆகிறாங்க. அசிட்டைல் குளோரைடில் வந்து ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ். எது ப்ளஸ் எது மைனஸு, எது ப்ளஸ் எது மைனஸ் எழுதலாம் அப்படின்னா CH3 COCl. இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இது என்னது, நியூக்ளியோஃபிலிக்கு. நியூக்ளியோஃபிலிக்கு இந்த இடத்துல பென்சின் ரிங்கில் ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த வெளியில் இருக்கிற இந்த உள்ளுக்குள்ள டபுள் பாண்டில் ஒரு பாண்டு வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இந்த CH3O+ எடுத்துக்கும். எதை எடுத்துக்கும், CH3CO+ எடுத்துக்கும். இந்த தடவை ஹச் இருக்கும். அப்போ இந்த பாண்டு வந்து இந்த பாண்டு வெளியே வந்துச்சு, அந்த இடத்துக்கு உள்ளே போயிடும். அப்போ இது H+ஆக மாறிடும். அப்போ அந்த H+ம் இதில் இருக்கிற CLம் சேர்ந்து ஹச்சில் வெளியே போயிடும். அப்போ என்ன பண்ணுவோம், CH3CO வந்து ஒரு ஆர்த்தோ இடத்துலையும் ஒரு பேரா இடத்துலையும் ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ண அப்படின்னா மேஜர் ப்ராடக்ட்டு பேரா ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை யூசஸ் பார்க்குறோம். யூசஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, டையத்தில் ஈத்தர் வந்து ஒரு ஈத்தர் யூஸ்டு இன் சர்ஜிக்கல் அனஸ்தட்டிக் ஏஜென்ட் இன் சர்ஜரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சைக்கு நம்ம செய்யும் பொழுது, அதாவது என்ன பண்ணுவோம், ஊசி நம்ம ஒரு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் செய்யும் பொழுது அதில் வலி தெரியாமல் இருப்பதற்கு மயக்க மருந்து கொடுத்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு ஆப்ரேஷன் செய்வாங்களா, அப்போ அந்த இடத்துல வந்து மயக்க மருந்தாக பயன்படக்கூடியதுன்னா டையத்தில் ஈத்தர். ஓகே, அதுக்கடுத்தது இட் இஸ் எ குட் சால்வன்ட் ஃபார் ஆர்கானிக் ரியாக்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணோம், கரிம சேர்மங்களை பிரித்தெடுப்பதற்கும் ஆர்கானிக் காம்பவுண்டை தனியாக பிரித்தெடுப்பதற்கும் கரிம வினைகளை நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், வினைகளை வந்து சிறையிருந்த கரைப்பானாகவும் பயன்படுத்துகிறாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் அதாவது சால்வெண்ட்டாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில கரிம சேர்மங்களை பிரித்தெடுக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, அதுக்கடுத்தது இட் இஸ் யூஸ்டு ஆஸ் எ வாலடைல் ஸ்டார்டிங் ஃபியூல் ஃபார் டீசல் அண்ட் கேசோலைன் இன்ஜின். டீசல் மற்றும் பெட்ரோல் இன்ஜின்களில் ஆவியாக்கும் தொடக்க திரவமாக டையத்தில் ஈத்தர். இப்போ பெட்ரோல் கூட வந்து நம்ம பெட்ரோல் கூட டீசல் கூட நம்ம இதை சேர்த்து ஆட் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், பெட்ரோல் வந்து பெட்ரோல் தான் ஆவியாகும். இதை சேர்த்து நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு எது ஆவியாகணும், ஈத்தர் தான் ஆவியாகும். அப்போ ஆவியாகும் தன்மையை குறைப்பதற்கு, பெட்ரோல் வந்து ஆவியாகும் தன்மையை குறைப்பதற்கு எது பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த டையத்தில் ஈத்தரை பயன்படுத்துகிறாங்க. டையத்தில் ஈத்தரை பயன்படுத்தும் போது பெட்ரோல் ஆவியாகாமல் தடுக்கும். எது ஆவியாகும், அந்த ஈத்தர் தான் ஆவியாகும் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இட் இஸ் வந்து ரெஃப்ரிஜரேஜென்ட், அதாவது என்ன பண்ணும், குளிரூட்டியாகவும் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து அனிசோலுடைய பயன்கள். அனிசோல் எதுக்கு பயன்படுதுன்னா, வாசனை திரவங்கள் அதாவது பர்ஃப்யூம் தயாரிப்பதற்கும் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிப்பதற்கும் பயன்படுது. ஃபெரோமாஸ்னஸ் தொகுப்புலை அதை முன்னோடியாக இருப்பது, இதை தயாரிப்பதற்கும் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்தது அனிசோல் வந்து மருந்து ஊடகமாக பயன்படுத்தலாம். மருந்து தயாரிப்பதற்கு இது அதிகமாக வந்து அனிசோலை நம்ம பயன்படுத்துகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இது அதனுடைய யூசஸ். ஓகே, ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன பண்ணோம், ஒவ்வொரு கொஸ்டினையும் நல்லா படிச்சுட்டு அதற்கான ஆன்சரை வந்து எழுதி பார்த்து எனக்கு சென்ட் பண்ணி அனுப்பிடுங்க. இப்போ ஆள்களை தயாரிக்கும் முறைகள் அப்படிங்கிறதுல ஒன்று அது ஒரு கொஸ்டினாக எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்தது வில்லியம் சிந்தஸ் அது ஒரு கொஸ்டின் எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்தது ஆல்காலின் மெத்திலேற்ற வினை, அதாவது மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கால், அது ஒரு கொஸ்டின் எடுத்துக்கங்க. அப்புறம் ஈத்தர் ப்ரிப்பரேஷன்,
அது ஒரு கொஸ்டின் எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்தது ஈத்தர் வந்து சுயமாக ஆக்சிடேஷன், ஈத்தர் வந்து செல்ஃப் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அதில் வந்து சில ரியாக்ஷன் இருக்குது, 5 ரியாக்ஷன் இருக்குது, அதை எடுத்துங்க. அப்போ வந்து ஈத்தர் அரோமேட்டிக் ஈத்தரில் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து ஒன்று வந்து புரோமினேஷன், இன்னொன்று நைட்ரேஷன், இன்னொன்று வந்து ஃபில்டர்கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸ் 2 இருக்கும். அப்புறம் டைஎத்தில் ஈத்தருடைய பயன்கள், அனிசோலுடைய பயன்கள், இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் தனித்தனியாக கொஸ்டின் எழுதி எனக்கு சென்ட் பண்ணி அனுப்பிடுங்க. தேங்க்யூ. மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.